வணக்கம், நமஸ்காரம். எனக்கு அவ்வளோ நல்லா தமிழ் பேச தெரியாது. பட் இருந்தாலும் தமிழ் பேச ட்ரை பண்ணுறேன். ஐ நோ எல்லோரும் ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறேன்னு, எனக்கு அவ்வளோ டைம் வேண்டாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ வாண்ட் டு தேங்க் ராம் சார். ஏன்னா சிவா சார் சொன்ன மாதிரி ஒரு நாளை நிவின் சேட்டன் கால் பண்ணிவிட்டு நான் அந்த ஸ்டோரியை சொல்கிறேன். கால் பண்ணிவிட்டு அவர் கேட்டாச்சு, உங்களுக்கு தமிழ் மூவி நடிக்கணும்னு ஆசை இருக்கா அப்படி கேட்டாச்சு. ஸோ ஐ செட் இருக்குது ஆப்வியஸ்லி. அப்போ தான் சொன்னேன், ஒரு படம் இருக்குது பேரன்போட அப்போ சொல்லலை, ராம் சாரோட படம் அப்படி சொல்லியாச்சு. அப்போ அந்த டைமில் எனக்கு ராம் சார்னு யாருன்னு தெரியாது. ஸோ அப்போ நான் கேட்டேன், அது யார் அப்படி கேட்கும்போது சொன்னேன், நான் இப்போ ஒரு படம் பண்ணிட்டு இருக்கு, 7 கடல் 7 மலைன்னு சொல்லிட்டு. ஸோ இவர் தான் பேரன்போட டைரக்டர் அப்படி சொல்லியாச்சு. அப்போ நான் பேரன் மூவி பார்த்துருக்கு. ஸோ எனக்கு அந்த மூவி ரொம்ப பிடிக்கும். பிகாஸ் என்ன மம்முக்கா இருந்ததுனால நான் அந்த மூவி பார்த்தேன். ஓகே, நமக்கு தெரிஞ்ச மலையாள வார்த்தை கொஞ்சம் கான்ஃபிடன்ஸா இருக்கு சார். ஏடா கோபி ஈ பாத்ரூம் அந்த டயலாக் மட்டும் தான் நமக்கு தெரியும். சோ இது வேற படம் மேடம், நீங்க சீரியஸா எடுத்துக்கங்க. நான் என்ன சொல்ல வந்தேன் மறந்து போச்சு. ஓகே, ஸோ அப்படிதான் நான் இந்த படத்தில் வந்து இட்ஸ் பிகாஸ் ஆஃப் நிவின் சேட்டன். அண்ட் அதுக்கப்புறம் ராம் சார் சொன்னேன்னா 25 days மட்டும்தான் வேணும். ஸோ பரவாயில்ல பண்ணிடலாம், 25 days தானே. நம்ம மலையாளத்தில் பண்ணும்போது 30 days இருந்துச்சுன்னா நம்ம 20 daysலேயே முடிஞ்சிடும். ஸோ ஓகே, அப்படி வச்சு படம் என்னை வச்சு தான் ஷூட்டிங் ஆரம்பித்தேன் கோயம்புத்தூரில். ஸோ போயப்போ ரொம்ப டஸ்ட்டு, ரோடு பனி எல்லாம் நடந்துட்டு இருக்கிற ஒரு சுச்சுவேஷன். அப்போது போயிட்டு எனக்கு டஸ்ட் அலர்ஜி இருக்குது. ஸோ அதனால் எனக்கு கொஞ்சம் ஆஸ்மாவோட ஃபீலிங் ஆரம்பித்தேன். ஸோ நான் சார்கிட்ட சொல்லலை, ஏன்னா அவர்கிட்ட ஒர்க் பண்ணி ஒரு 2-3 days கழிஞ்சப்போ தான் எனக்கு புரிய வந்தேன். பிகாஸ் என்ன, ஹீஸ் ஒரு டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் டைரக்டர். மலையாளத்தில் இந்த மாதிரி டைரக்டர் கிடையாது. ஏன்னா அவர் ஒர்க் பண்ணும்போது தண்ணி குடிக்க மாட்டேன், சாப்பிட மாட்டேன், தூங்க மாட்டேன், எதுவும் இல்லை. ஒன்லி ஃபோக்கஸ் படம் படம் படம், அதுதான். ஸோ எனக்கு அவர்கிட்ட போய் சார் பிரேக் இருக்கா, சாப்பிடணும் அப்படி பேசுறதுக்கு பயமாக இந்த சென்ஸ் அவரோட டெடிக்கேஷனாக வேற லெவல். ஸோ அப்போ எனக்கு இந்த ஹெல்த் ப்ராப்ளம்ஸ் இருக்கு நான் சொல்லலை. ஏன்னா நான் காரணம் ஒரு கொஞ்சம் ப்ராப்ளம் வராது அந்த மாதிரி நான் அதை விட்டுட்டேன். ஸோ அதுக்கப்புறம் கொச்சியில் போய் நான் டெய்லி காலையில் 2 puff இன்ஹேலர், ஈவினிங் 2 puff இன்ஹேலர், அந்த மாதிரி ஹெல்த் ரொம்ப ப்ராப்ளம் ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் திருப்பி வந்து ராம் சார் சொன்னேன்னா, கிரேஸ் நம்ம நெக்ஸ்ட் ஷெட்யூல் போக போகிறேன், அதில் சிவா சார் இருக்குது, அந்த ஷெட்யூலில் நம்ம ஓட போகிறேன் அப்படி சொல்லியாச்சு. அப்போ இந்த ஆஸ்மா வச்சு நான் எப்படி ஓடும், அதை வச்சு ஷூட்டிங் ஆரம்பித்தேன். பாலக்காடு தான். எப்படி சார் ஓடணும், கிரேஸ் நீங்கள் பார்க்கும்போது நீங்கள் இந்த மலை தான், இந்த மலைக்கு கீழே இருந்து மேலே வரைக்கும் ஓடணும். அப்போ பார்த்தப்போ ஓகே ஃபைன் ஓடிடலாம். என்னை விட அதிகமாக எனர்ஜி இருக்கும்னு நான் நினைச்சேன். இவரு அதை விட மடியன். ஏன்னா இவங்க அன்னைக்கு தான் ஃபர்ஸ்ட் டே ஓடுறாங்க, 1 மாசமா ஓடிட்டு தான் அதுக்கப்புறம் என்ன கூப்பிடுறாங்க. காலையில வந்தோட மலையை காட்டுவாரு, சார் இன்னைக்கு ஷார்ட் மலையில ஏறுறது சார் அப்படின்னு. ஓகே சார் அப்படின்னா எத்தனை தருவன்னு சொல்ல மாட்டாரு. ஸோ மலையில ஏறிடுவோம் சார், இப்போ ஏறுறது பிஹைண்ட் எடுத்தாச்சு, இப்போ கேமரா முன்னாடி கீழே இறங்கிவாங்க. இது மாதிரி அந்த மலையை நாங்கள் ஆக்சுவலி நாங்கள் 2 பேருமே அந்த பாலக்காடுல இருந்து நேரா ரோட்ல நடந்திருந்தேன்னா இவங்க வீட்டுக்கு கொச்சி நடந்து போயிருப்பாங்க, நான் சென்னைக்கு வீட்டுக்கு நடந்தே வந்திருப்பேன். அந்த அளவுக்கு ஓடி நடந்து போறோம் சார். இது எதுனா ஆர்டிஸ்ட் நீங்க சீக்கிரமா ஒரு 90 daysல ஒல்லி ஆகுறது எப்படி அப்படின்னு நினைச்சீங்கன்னா டைரக்டர் ராமோட ஒர்க் பண்ணுங்க. நிச்சயமா வந்து 15-20 கிலோ உங்களை குறைச்சி ஹெல்த்தியா இருப்பார் சார். தப்பா சொல்ல சார், ஹெல்த்தியா சொல்றேன் சார். இதெல்லாம் ஸ்டேஜுக்கு பேசுறது, அந்த கதையெல்லாம் பத்திரமா வச்சுங்க. அடுத்தது அப்போ அதுக்கப்புறம் மலை ஏறி திரும்பி வந்து எனக்கு ஒரு பூல் சீன் இருக்கு. அன்பை பூலில் ஜம்ப் பண்ணோம். ஸோ அவரை பின்னாடி போய் காப்பாற்றணும், அந்த சீன் தான். ஸோ அது பண்ணுறதுக்கு அவர் கேட்டேன் என்னன்னா, ஸ்விம்மிங் கற்றுக்கணும் அப்படி சொல்லியாச்சு. ஸோ ஸ்விம்மிங் எல்லாம் கற்றி நான் போய்
ஷூட்டிங் இருக்கும்போது அவர் என்ன சொன்னா, கிரேஸ் நீச்சல் தெரியாத மாதிரி நீந்தணும் அப்படி சொல்லியாச்சு. சார் சார் எப்படி சார் அந்த மாதிரி இல்லை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படி சொல்லியாச்சு. ஸோ கேமரா அங்கங்கே வச்ச 4 கேமரா அங்கங்கே இருக்குது. ஸோ இவனுக்கும் நீச்சல் தெரியாது, இதுக்காக கற்றுட்டேன். ஸோ இவன் ஜம்ப் பண்ணியாச்சு. ஸோ சிங்கிள் ஷாட்டு தான், ஜம்ப் பண்ணியாச்சு. எப்படின்னு தெரியலை. அதெல்லாம் ஷூட்டிங் எல்லாம் முடிஞ்சு அந்த போண்டில் வரன இது எப்படின்னா ஒரு ½ an hour ஒரு ஜீப்பில் போன ஒரு சுச்சுவேஷன் தான். ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பட் இங்கே எல்லாம் இவ்வளோ டிஃபிகல்ட்டான சுச்சுவேஷனும் ஒரு உருக்கு மாதிரி ஒரு மனுஷன் இப்படியே நம்ம கூட நின்றுட்டே இருக்கு. நம்ம எல்லாத்தையும் மறந்துடும். ஸோ அவரோட எனர்ஜிக்கு பக்கத்தில் போனால் நமக்கு பீட் பண்ணவே முடியாது, அந்த அளவில் இருக்கு அந்த மனுஷன். ஸோ நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இந்த ஜீப்பில் போகும்போது எனக்கு ஒரு அடிப்பட்டை, எனக்கு பேக்கில் போகும்போது எனக்கு அடிப்பட்டை, எனக்கு கிறுக்குன்னு ஒரு சவுண்டு வந்துடுச்சு. ஸோ ஏன்னா என்னோட டிஸ்க்கு இல்லை ஒரு பல்ஜ் வந்துடுச்சு. ஸோ எனக்கு ஃபீல் ஆயிடுச்சு அந்த பெயின். பட் அதுவும் நான் அவர்கிட்ட சொல்லலை. ஏன்னா நான் விசாரிச்சு இட்ஸ் பிகாஸ் ஆஃப் திஸ் ட்ரக்கிங் அண்ட் ஆல் தட், அதனால தான் நினச்சி போய் அதுக்கப்புறம் பின்னே மலை ஏறி மலை திருச்சி வந்து எல்லாம் கழிஞ்சு ஷூட்டிங் ஃபினிஷ் ஆகி அவர் 25 days தான் கேட்டேன். 90 days தான் ஷூட்டு முடிஞ்சுது. ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு போய் இன்னொரு 2 படம் ஃபினிஷ் ஆகி ஒரு நாள் நான் உட்காரும்போது எனக்கு இந்த ரைட் லெக் ஃபீல் ஆகலை. ஸோ அப்போ ஏன்னா ஃபிசியோதெரப்பிக்கு எல்லாம் போய் பார்க்கும்போது ஹாஸ்பிட்டலில் போய் எம்ஆர்ஐ எடுத்தப்போ டிஸ்க் பல்ஜு L5 லார்ஜ். வாவ், நைஸ். ஒரு ஃபஸ்ட் தமிழ் மூவி பண்ணுறதுக்கு இவ்வளோ ஓகே ஃபைன். அதெல்லாம் நான் சர்ஜரிக்கு அப்போ டாக்டர் கிட்ட போய் டாக்டர் என்ன சொன்னா, நெக்ஸ்ட் டே சர்ஜரி அப்படின்னு சொல்லி நான் ராம் சாரை கால் பண்ணுறேன். சார் நாளை எனக்கு சர்ஜரி தான் சார் அப்படி சொன்னேன். அவர் என்ன கேட்டேன்னா, கிரேஸ் சார் நம்ம படத்தில் நடிக்கும்போது இந்த மாதிரி எல்லாம் ஆயிடுச்சு, இந்த ஹோல் ஸ்டோரி எல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னா, பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொல்லி. அப்போனா சார் என்னோட இது பல்ஜி சார், பரவாயில்ல கிரேஸ் போய் பண்ணிட்டு வா அப்படி சொன்னேன். அந்த மாதிரி கான்ஃபிடென்ஸ் இருக்குது அவருக்கு என் மேலே. ஸோ அதெல்லாம் வச்சு இதெல்லாம் முடிஞ்சு நான் இந்த ப்ரொமோஷன் டைமில் தான் சிவா சார்கிட்ட சொன்னேன். அவருக்கு தெரியாது, அந்த டைமில் எதுவும் அவருக்கு தெரியாது. பட் இதெல்லாம் மாற்றி வச்சுன்னா எனக்கு இது ஒரு பெயினாக ஃபீல் ஆகலை. ஏன்னா இது ஒரு இந்த படத்தோட ரிசல்ட் பார்க்கும்போது நீங்கள் எல்லாரும் கொடுக்கணும் அன்புனா அந்த இது அன்பு தானே. ஸோ அதை பார்க்கும்போது எனக்கு அந்த வலி எங்கேயே போயிடுச்சுன்னு தெரியல. நம்ம ஒரு அம்மா குழந்தைய பெற்றதுக்கு அப்புறம் இல்லை சார் எனக்கு சொல்லணும் சார், அதனால தான் பெற்றதுக்கு அப்புறம் அந்த வலி மறந்து போயிடும்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு ஃபீலிங் தான் எனக்கு. ஸோ ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். ராம் சார் மாதிரி ஒரு ஆளோட படம், அது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லும்போது ஐ ஃபீல் ஸோ கிரேட்ஃபுல். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். இதெல்லாம் சும்மா தான் சார் சொன்னேன் சார். சார் நாங்கள் பேசுறது எல்லாம் சும்மா தான் சார், நீங்கள் இது சீரியஸாக எடுத்துக்கூடாது. நீங்கள் அனைவருக்கும் வணக்கம். இங்கே 2015 கிரீன் பார்க் கொடம்பகம் ஆப்போசிட் நிவின் பாலி நானும் ஒரு வடக்கன் செல்ஃபின்னு ஒரு மலையாளம் படம் ஷூட் பண்ணிட்டு இருந்தது. இதுக்கு ஆப்போசிட் ஒரு டீ கடை இருக்கு, அங்கே தம் அடிச்சு டீ சாப்பிட்டு இருக்கும்போது பக்கத்தில் ராம் சார் இந்த டீ சாப்பிட்டே இருக்கு. அப்போ நிவின் பாலி எங்கிட்ட சொல்லியாச்சு, அதுதான் டைரக்டர் ராம், தங்க மீன்கள் எல்லாம் பண்ணியிருக்கு, நேஷ்னல் அவார்ட் வின்னிங் டைரக்டர், ஒரு நாளைக்கு ஒர்க் பண்ணணும். அப்போ ஒர்க் பண்ணியாச்சு. பக்கத்தில் இருந்து எனக்கு ஒர்க் பண்ண சான்ஸ் கிடைச்சிச்சு. ஸோ ஐ திங்க் the power of dream or manifestation is so strong. அவன் அவ்வளோ ரெஸ்பெக்டாக அவ்வளோ ஆதரவாக உங்களை பற்றி சொல்லும்போது பக்கத்தில் இருந்து நான் ஐ டென்ட் நோ அபவுட் யூ சார் பை தென். only after that I watched your movies and I understood your language on screen. பட் பக்கத்தில் நானும் பிகாஸ் we started our journey together. ஸோ அவள் என்ன ஆசைப்படும் போது அது எனக்கும் நடந்து நேச்சுரலாக ஒரு ஆசை எங்கிட்ட வந்திருக்கும். ஸோ அண்ட் it took me to பறந்து போ. and I'm very very happy இந்த மாதிரி ஒரு இன்விடேஷன் கிடைச்சதில்லை. இந்த மூவி நடிக்கிறதுக்கும் இந்த ஆடியோ லான்ச்சுக்கும் ஐம் ஷுர் இந்த ஆடியோ லான்ச்சோட ஸ்டார்ஸ் இஸ் டெஃபினெட்லி சந்தோஷ், தயாநிதி,
இது உங்கள் ஈவினிங், அது ஐம் ஷுவர். ஏன்னா எனக்கு முதல் படம் பண்ணும்போது 15 இயர்ஸ் பேக் எனக்கு தெரியும் அந்த 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 டே எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும். இந்த டே தான் ரொம்ப மெமரபுளாக இருக்க போகிறது. பாக்கி எல்லாமே இட்ஸ் ஆஃப்டர் தட். அண்ட் டெஃபினெட்லி மதன் சார், ஐ எம் ஸோ ஹாப்பி டு நோ இட்ஸ் யோர் 1000th penned movie, and congratulations for that. And happy to meet all the senior directors of Tamil cinema. Because that I got a chance. உங்ககிட்ட எல்லாமே பேசுகிறேன். பாலா சார், மிஷ்கின் சார், வெற்றி சார், கார்த்திக் சார், அங்கே வந்து எல்லா directors, பெரிய directors. You all have a great fan base, audiences who love your work in cinema, and I'm also part of it. And good to have met all of you here. Mari sir, and like அவங்க சிவா சார் சொன்ன மாதிரி, it's so good to see you how actively you take care of the event as a family. So that is a pleasant watch. And Ram sir, I think I'm sure everyone said, எனக்கு அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட, ஐ திங்க் this should be my 160th film. ஸோ அது எனக்கு இந்த மாதிரி ஒரு டிரெக்டோரியல் எக்ஸ்பீரியன்ஸ் வாஸ், இன்ட்ராக்ஷன் வாஸ் நைஸ். ஏன்னா நான் ஸ்கிரிப்ட் படிக்க மாட்டேன், கேரக்டர் மட்டும் கேட்டு போகிறது தான் என்னோட மெத்தட். ஆனால் நீங்கள் என்னை ட்ரஸ்ட் பண்ணி சரி ஆன் ஸ்பாட்லே எப்படி போகலாம் அந்த இம்ப்ரவைசேஷன் கொடுத்து the way you see your characters evolve, அது எனக்கு ரொம்ப நல்ல ஒரு வாட்ச். I'm sure Grace would have worked. அங்கே திலீஷ் போத்தன் சார் இருக்கு. I think his work pattern is similar to yours, but எனக்கு அவங்க கூட ஒர்க் பண்ண வாய்ப்பு கிடைக்கதில்லை. And all ஏகா சார் ஒப்பம் ஒரு படம் உங்கள் கூட மலையாளத்தில் ஒர்க் பண்ணோம், and it was a great experience. பிரியன் தர்ஷன் சாரோட படம், சமுத்திரகனி சார் கூட தான் அந்த சீன் எனக்கு இருந்தது. And after that this scene. And coming back to the movie and the character, இதுவரைக்கும் நான் இந்த மாதிரி சிச்சுவேஷனில் ஒரு கேரக்டர் பண்ணதில்லை. இட்ஸ் அன் ஐடியலி நம்ம தியரட்டிக்கலி இருக்கிற கேரக்டர்னு ஐ பிலீவ். பட் ஆஸ் யூ விஷ், இந்த மாதிரி நிறைய கேரக்டர்ஸ் நம்ம உலகத்திலே வந்து சேரட்டும், நம்ம நாட்டுக்கு வந்து சேரட்டும். அண்ட் ஐ எம் ஷுர் பரந்துப்போ இஸ் அ பியூட்டிஃபுல் ஃபெதர் that will fly across our nation, and such films always touch our heart. I am sure, as a great lover of Tamil cinema, from Bharadiraja sir films to Bhagirath sir films to Pasanga is one of my favorite, to Neraya feel good films kodta the great industry like Malayalam. I am sure Parantupo will definitely contribute to it. And Shiva sir முன்னாடி எல்லாம் ஃபங்க்ஷனில் பார்த்து எனக்கு நல்லா தெரியாது, அவங்களுக்கு என்ன தெரியாது. ஆனால் ஒர்க் பண்ணுறபோது அந்த சேம் எஃபெக்ட் இருந்தது. அதுவும் எஸ்பெஷலி பண்ணுற கேரக்டர்னா அவங்க என்னோட ஒய்ஃபோட எக்ஸு. அப்போ அந்த எக்ஸு சின்ன க்ரஷ். அப்போ அந்த ஒரு எக்ஸுக்கு விட வேற மீனிங் இருக்கா? இல்லை ஓகே. அப்போ அந்த ஒரு வியர்டான சிச்சுவேஷன் வரக்கூடாது. யூனோ அந்த லைன்ஸை கொடுத்த ராம் சார், அந்த பியூட்டிஃபுல்லான சிச்சுவேஷன் கிரியேட் பண்ண ராம் சாருக்கு ஐ எம் ஷுர் யூனோ Shiva sir was a great companion to share such scenes with. And to the master of the movie, definitely Mithul, he is gonna be praised by all over the nation. I'm sure he will be, receiving many accolades and recognitions. I pray for that. And the person who acted as my son, Adarsh, Anjali Mahmood, I was so happy to have, shared screen with you. Not saying the age, but I was also, much younger those times. But the Vineet song that Avala Appadi Alagille was very popular in Kerala, and since a fan of yours since then. A great and amazing artist you are. And to my thank you. It was nice working with you. Adana munadi sollitu, like it was wonderful working with you because such an amazing actor. Thank you. And Grace, we all come from the same industry. I was so happy that she is getting avlo பெரிய ஒரு டைரக்டர் கூட. ஏன்னா எப்போவுமே மென்டர்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ எனக்கு எல்கேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் வரும் 10th ஸ்டாண்டர்டில் வரைக்கும்
காலேஜ் வரைக்கும் இங்கே நான் ஒர்க் பண்ணும்போது இந்த சாந்தோமில் எனக்கு முதல் டைம் கிடைச்ச மேனேஜர் மிஸ்டர் மகேஷ், அப்புறம் எனக்கு மலையாள சினிமையில் என்ட்ரி கிடைக்கும் போது கிடைச்ச வினீத் ஸ்ரீனிவாசன், அப்புறம் தமிழ் சினிமா வரும்போது ராம் சார், எனக்கு எப்பவுமே அந்த லக் கரெக்டாக வந்திருக்கு. கிடைச்ச மென்டர்ஸ் எல்லாமே டாப் கிளாஸ். அவங்க எல்லாம் ரொம்ப ஹம்பிள், அவங்க எல்லாம் ரொம்ப ஆர்கானிக் அண்ட் ஒரிஜினல். அதனால ஐம் தேங்க்ஃபுல் டு தி நேச்சர் அண்ட் ஆல்மைட்டி. அண்ட் ஜெஸ், ஷீ இஸ் அ பியூட்டிஃபுல் ஆர்டிஸ்ட். ஷீ இஸ் பிளேட் அன் அமேசிங் ரோல். எங்களோட என் பொண்ணா நடிச்சிருக்கு ஒரு படத்துல. அப்பதான் இன்னும் அதுல அவங்க ஷீ பிளேஸ் பிளைண்ட். லால் சார் ஒப்பத்துல பண்ற அதே குவாலிட்டியில பண்ணிருக்கு சார். It was unimaginable from a very young actor to play such range. So I am happy that she's also part of it. And Vijayana, Dia, hi ma'am. Thank you so much for media and all the people have come assembled here. Bless us. Thank you.